சேனுத நாட்டம ஆயுபோவான். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிங்கள உருவமோ. இன்றைய பதிவுக்கு செல்லும் முன்னர் நீங்கள் இப்போதுதான் எங்களின் சிங்கள உருவமோ யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்வையிட்டீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான்ல ஆல் என்றதை கொடுத்துக் கொள்ளுங்க. அப்போதுதான் நாங்கள் இடும் பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதே போல பல சுவாரஸ்யமான காணொலிகளை நாங்கள் எங்களின் சிங்கள உரமோ யூடியூப் சேனல்ல பதிவிட்டுள்ளோம். பார்வையிடாதவர்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கும், சென்று பார்வையிடலாம். மேலும் எங்களின் காணொலிகள் உங்களுக்கு பிடித்த வண்ணம் இருந்தால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. අද අපි මගේ රටගෙන ரச்சனாவாக் பலமு. இன்றைக்கு நாங்கள் எனது நாடு குறித்து கட்டுரை ஒன்றை பார்ப்போம். மகே ரட்ட எனது நாடு. மகே ரட்ட ஸ்ரீ லங்காவாய். எனது நாடு இலங்கையாகும். එය ඉන්දියන් සාගරයේ පිහිටි ඉතා සුන්දර දූපතයකි. இது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு அழகான தீவு நாடாகும். மகே ரட்ட ஸ்ரீ லங்காவாய். எனது நாடு இலங்கையாகும். එය ඉන්දියන් සාගරයේ පිහිටි ඉතා සුන්දර දූපතයකි. இது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு அழகான தீவு நாடாகும். අතීතය සිටම අපේ රට පැරදිග මුතු කැටය යනුවෙන් හඳුන්වනු ලබයි. இதனை கீழத்தேயத்தின் முத்து என்றும் அழைப்பார்கள். අතීතය සිටම අපේ රට පැරදිග මුතු කැටය යනුවෙන් හඳුන්වනු ලබයි. இதனை கீழத்தேயத்தின் முத்து என்றும் அழைப்பார்கள். ශ්‍රී ලංකාවේ අගනුවර ශ්‍රී ජයවර්ධනපුර කෝට්ටේ වන අතර வாணிஜ அகනුவர கொலம்ப நகரையாய். இலங்கையின் தலைநகரம் ஸ்ரீ ஜயவர்தனபுர கோட்டை என்பதோடு இதன் வர்த்தக தலைநகரம் கொழும்பு ஆகும். ශ්‍රී ලංකාවේ අගනුවර ශ්‍රී ජයවර්ධනපුර කෝට්ටේ වන අතර வாணிஜ அகனுவர கொலம்ப நகரையாய். இலங்கையின் தலைநகரம் ஸ்ரீ ஜயவர்தனபுர கோட்டை என்பதோடு இதன் வர்த்தக தலைநகரம் கொழும்பு ஆகும். ශ්‍රී ලංකාව ස්වභාවික சௌந்தர்யයෙන් පිරුණු රටකි. இலங்கை இயற்கை அழகு நிறைந்த ஒரு நாடாகும். ශ්‍රී ලංකාව ස්වභාවික சௌந்தர்யයෙන් පිරුණු රටකි. இலங்கை இயற்கை அழகு நிறைந்த ஒரு நாடாகும். උස් කඳු පන්ති ගලා බසින දිය ඇලි ලස්සන වැරල දීරයෙන් සහ අරිත වර්ග කුඹුරු යායවල් නිසා අපේ රට ඉතා අලංකාර වී ඇත. உயர்ந்த மலைகள், பாயும் அருவிகள், அழகான கடற்கரைகள் மற்றும் பசுமையான வயல்வெளிகள் என இலங்கை எழில் கொஞ்சும் தேசமாக விளங்குகின்றது. උස් කඳු පන්ති ගලා බසින දිය ඇලි ලස්සන වැරල දීරයෙන් සහ අරිත වර්ග කුඹුරු
යායවල් නිසා අපේ රට ඉතා අලංකාර වී ඇත. உயர்ந்த மலைகள், பாயும் அருவிகள், அழகான கடற்கரைகள் மற்றும் பசுமையான வயல்வெளிகள் என இலங்கை எழில் கொஞ்சும் தேசமாக விளங்குகின்றது. මෙහි සිංහල, දෙමළ, මුස්ලිම් සහ බර්ගර් වැනි විවිධ ජාතීන් එකට ජීවත් වෙති. இங்கு சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள் மற்றும் பரங்கியர் என பல இனத்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றனர். මෙහි සිංහල, දෙමළ, මුස්ලිම් සහ බර්ගර් වැනි විවිධ ජාතීන් එකට ජීවත් වෙති. இங்கு சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள் மற்றும் பரங்கியர் என பல இனத்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றனர். අපේ රටේ තේ, පොල් සහ රබර් ප්‍රධාන අපනයන භෝග වේ. எமது நாட்டில் தேயிலை, தென்னை மற்றும் ரப்பர் என்பன பிரதான ஏற்றுமதி பயிர்களாகும். අපේ රටේ තේ, පොල් සහ රබර් பிரதான අපනයන භෝග වේ. எமது நாட்டில் தேயிலை, தென்னை மற்றும் ரப்பர் என்பன பிரதான ஏற்றுமதி பயிர்களாகும். මම මගේ රටට பணமென் ஆதர கரவி. நான் எனது நாட்டை மிகவும் நேசிக்கின்றேன். මම මගේ රටට பணமென் ஆதர கரவி. நான் எனது நாட்டை மிகவும் நேசிக்கின்றேன். இது போன்ற சுவாரஸ்யமானதும் பயனுள்ளதுமான சிங்கள தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எங்களின் சிங்கள ஹுரெமு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான்லையும் ஆல் என்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. மேலும் எங்களின் காணொளி உங்களுக்கு மாத்திரமின்றி மற்றவருக்கும் பயனுள்ளது என்று நினைத்தால் மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for your lovely support. Keep watching Single Hurvemu.